வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ஆந்திராவில் காளஹஸ்தி மலைப்பகுதியில் செம்மரக்கட்டை வெட்டி கடத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற கும்பல் குண்டோடு சிக்கியது எப்படி? திருப்பதி மலைப்பகுதிகளில் விளையும் செம்மரக்கட்டையின் பெருமை, சர்வதேச சந்தையில் அதற்கான வரவேற்பு குறித்து அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பா திரைப்படத்தில் பேசப்பட்டிருக்கும். விலை மதிப்பற்ற செம்மரக்கட்டைகள் சட்டவிரோதமாக வெட்டி கடத்தப்படுவதும் கடத்தலில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாக கூறப்படுகிறது. திருப்பதிக்கு கூலிகளாகச் சென்று கடத்தல் கும்பலுடன் கைகோர்த்தவர்கள் கொத்தாக கைதாகி உள்ளனர். நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் காளஹஸ்தி அருகில் உள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான செம்மரங்கள் உள்ளன. செம்மரக்காட்டுக்குள் அவ்வப்போது கடத்தல் கும்பல் நுழைவதாக கூறப்படுகிறது. இதனால் 24 மணி நேரமும் செம்மரக்கட்டைகள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படியிருந்தும் போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கடத்தல் கும்பல் சத்தமில்லாமல் மரங்களை வெட்டி கடத்திச் செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் காளஹஸ்தி வனப்பகுதியில் இருந்து ஒரு லாரி மற்றும் ஒரு கார் வேகமாக வந்துள்ளன. அங்கு போலீசார் நின்றிருந்ததைக் கண்டதும் 2 வாகனங்களும் சடன் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டுள்ளன. அதனை கண்ட போலீசார் உஷாரானதும் வாகனத்தை நிறுத்திவிட்டு அதில் வந்தவர்கள் தப்பியோட முயற்சித்துள்ளனர். ஆனால் மின்னல் வேகத்தில் செயல்பட்ட போலீசார் 7 பேரையும் துரத்திச் சென்று பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் திருப்பதியைச் சேர்ந்த 4 பேர் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் சுமார் 2,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள 72 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி மற்றும் காரையும் பறிமுதல் செய்தனர். அத்துடன் செம்மரக் கடத்தலுக்கு பின்னால் உள்ள முக்கிய புள்ளி யார்? இந்த செம்மரக்கட்டைகள் எங்கு கடத்தப்பட்டன? கூலி தொழிலாளர்களை அழைத்து வந்தது யார் என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காளஹஸ்தி மலைப்பகுதியில் செம்மரக்கட்டைகளை வெட்டி கடத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.